அப்பாவும் பொண்ணு எவ்வளோ ஜாலியாக கிளம்பியிருக்காங்க பாருங்கள். நாங்கள் 3 பேரும் சூப்பராக கிளம்பி இங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா மூவிக்கு தான் வந்து கிளம்பியிருக்கோம். கீழே போனோடனே தான் சார் சொல்கிறாரு, வண்டி சாவி மேலேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் போய் வண்டி சாவியும் மேலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு நாங்கள் வந்து மூவிக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த நன்மங்கலம் ஏரிக்கிட்ட வந்து சன்செட் வியூ சூப்பராக இருந்துச்சு. பட் அங்கேருந்து மரம்லாம் எங்கே தான் போச்சுன்னே தெரியல. நாங்கள் எந்த தேட்டருக்கு போயிருந்தோம் அப்படின்னா மேடவாக்கத்தில் இருக்க குமரன் தேட்டருக்கு தான் வந்து போயிருந்தோம். வெளியே வந்து வாட்டர் பாட்டில்லாம் வாங்கியாச்சு. என்ன படம் அப்படின்னா மார்கன், விஜய் ஆண்டனியோட மார்கன் படத்துக்கு தான் வந்து போயிருந்தோம். என்னோட சீட்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு தலை வந்து மறைச்சிருச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் ஆண்டனி படம்னா சொல்லவா வேணும், அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டிலே வந்து வச்சுருந்தாங்க. எங்களோட ரோலை வந்து யாருமே மோஸ்ட்லி வரல. அதனால பாப்பாவுக்கு ஒரு சீட்டை கொடுத்து உட்கார வச்சாச்சு. இந்த படம் வந்து வீட்டில் உட்காந்து பார்க்குறத விட தேட்டரில் உட்காந்து பார்த்தா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்குறவங்க எல்லாரும் இன்றைக்கி சண்டே இல்லையா, இன்றைக்கி ஈவினிங் இந்த படத்தை புக் பண்ணி போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா நான் வந்து தேட்டருக்குலாம் போனால் வந்து மூவிலாம் பார்க்க மாட்டேன், ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். பட் இந்த படத்துக்கு நான் ஃபோனே யூஸ் பண்ணல. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு சொல்லிட்டு நம்மள ஒரு இதிலே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து இந்த கோவிலம்பாக்கத்தில் மலேசியன் பன் பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு நியூவாக ஒரு கடை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்களா. ஸோ அங்கேயும் போயிட்டு நாங்கள் நைட் டின்னர் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அடுப்புக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்களா, அதனால ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள். நான் வந்து ஒரு பிரியாணி வாங்கி 2 வந்து ஷேர் பண்ணிக்கணும். பாப்பாக்கு இட்லி வாங்கியாச்சு. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து 2 பரோட்டா வந்து வாங்கி சாப்பிட்டாங்க. அவ்வளோதான், நைட் டின்னர் வந்து இங்கேயே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த நன்மங்கலம் ஏரி சைட் போகும்போது ஒரு அந்த தண்ணி வந்து அலை அடிக்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே வந்து நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு பீச் ஃபீலிங் இருந்துச்சு. அவ்வளோதான். நாளைக்கு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.